Hi viewers, Assalamu alaikum. Welcome to my channel. நீங்கள் பார்க்க போகிறது pumpkin halwa. டேஸ்டான pumpkin halwa எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பம்ப்கின் எடுத்து வச்சுருக்கேன். அது சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பம்ப்கினை மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டர் உருக்கி வச்சுருக்கிறேன். சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் பட்டர் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை இதில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். நல்லா வறுத்து எடுத்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும். முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டர் ஆட் பண்ணுறேன். அரைச்சி வச்சுருந்த பம்ப்கின் கலவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுட்டே இருக்க போகிறேன். இந்த பட்டர்லே இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா வேகும். இந்த பட்டர்லேயே அது வேகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த தேரமில் சுகரை இதில் ஆட் பண்ணுறேன். 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடரை இதில் ஆட் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வருது. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இதில் கலர் ஆட் பண்ணல, நேச்சுரல் கலர் தான். எதுவுமே நல்லா கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் நல்லா கிளற நல்லா கலர் வந்துகிட்டே இருக்கும். அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. பம்ப்கினில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, மினரல்ஸ் இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். இதில் ஆல்ஃபா கரோட்டன், பெத்தா கரோட்டன் இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான டெலிஷியஸான பம்ப்கின் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா சாப்பிட தோணுதா? இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். Okay viewers, thanks for watching. Next video la sandipom. Bye.